இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காவை தனியாக வதக்கிட்டு தான் சமைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானதுனால அப்படியே டைரெக்டாக வெங்காயம் தக்காளி கூடவே கத்திரிக்காவை சேர்த்து வதக்கி செஞ்சாச்சு. வெண்டைக்காய் வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவலும் பாவக்காய் வறுவலும் தான் செஞ்சுருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டான காய் எதுன்னு கேட்டால் கத்திரிக்காய் தான் சொல்லுவேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு காலைல ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். அடுத்தது வேக வச்சு வச்சுருக்க கிழங்கும் கேரட்டும் அது கூட தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. 1.5 மணி நேரத்தில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. பூரியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கடுத்து இட்லிக்கு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு கவுனி அரிசியோட இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன்.